नमस्कार दोस्तों, स्वागत है आपका न्यूज 21 चैनल पर, जहां हर खबर है फटाफट और मजेदार। अगर आप चाहते हैं कि हर बड़ी खबर सबसे पहले आप तक पहुंचे तो अभी सब्सक्राइब करें और बेल आइकन दबाएं। यहां आपको मिलेगी ताजा खबरें और धमाकेदार इंटरव्यूज और ढेर सारा मनोरंजन। तो देर किस बात की है, न्यूज 21 के साथ जुड़े और बने रहें सबसे आगे। तमिलनाडु कांग्रेस कमेटी के अध्यक्ष सेल्वाप पेरुंडागई ने आलोचना की है कि अगर केंद्र सरकार तमिलनाडु की अनदेखी करती रही तो भाजपा यहां एक भी अंक नहीं हासिल कर पाएगी। இயக்கத்துடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தை எங்களுடைய மாவட்ட தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனி நாடார் அவர்களும் எங்களுடைய அமைப்பு செயலாளர் திரு ராம்மோகன் அவர்களும் இதை நடத்தியிருக்கிறார்கள். இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு ஒன்றிய அரசு போடுகின்ற நிதிநிலை அறிக்கையா அல்லது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் போட்ட நிதிநிலை அறிக்கையா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். 11,500 கோடி ரூபாய் பீகாருக்கு வெள்ளத்தடுப்புக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி தென்காசி எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் இதுவரை ஒரு பைசா கூட ஏன் கொடுக்கவில்லை? அப்பொழுது தேர்தலில் ஒரு மாநிலம் வாக்களிக்கவில்லை என்றால் அந்த மாநிலத்தை புறக்கணிக்க முடியுமா? அப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்பதை மோடி அவர்கள் சொல்ல வேண்டும். ரயில்வே துறையில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுகின்றன. அந்த விபத்துகளை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது பல மாநிலங்களை சொல்லுகிறார். தமிழ்நாட்டு பற்றியும் தமிழ்நாடு என்றும் தமிழர்கள் பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. வாக்கு கேட்க வரும்பொழுது மட்டும் தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு, தமிழ்நாடு இலக்கியம் இதை பற்றி பேசுகிறார் மோடி அவர்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறார். தமிழ்நாட்டை சார்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்? இதையெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மாற்றாந்தாய் மனப்போக்கோடு கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை புறக்கணித்து வந்தார்கள். இப்பொழுது இந்த 3 ஆண்டுகளாக கடுமையாக புறக்கணிக்கிறார்கள். சென்னை மெட்ரோ ரயிலுக்கு அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்குகிறேன் என்று சொன்னார்கள், ஒதுக்கவில்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு நிதியிலேயே அது சரி செய்திருக்கிறார். இப்படி எவ்வளவு கடன் வாங்கி செய்ய முடியும் என்ற நிலை இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு என்பது இந்தியாவில் இருக்கிறது என்பதை மோடி அவர்கள் மறந்துவிடக்கூடாது.